கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாம் தேவன் நம்மோடு முகமுகமாக இடைப்பட்டார். நல்ல வார்த்தைகளை தந்து நம்முடைய நம்பிக்கையை பெருக செய்திருக்கிறார். எப்போதும் தேவன் நம்மை ஒருபோதும் கைவிடுகிறதில்லை. எல்லா சபை கூட்டங்களிலும் தேவன் நம்மை விசாரிக்கிறார். இப்போதும் நாம் முதிர்ந்த விசுவாச அனுபவத்தை பெற்ற தேவ மனிதர்களிடமிருந்து நாம் வார்த்தைகளை கேட்டிருக்கிறோம். அது நம்மை பலப்படுத்தி திடப்படுத்தி ஆண்டவரிடம் பக்கமாய் திருப்ப ஒரு நல்ல தருணமாய் நாம் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். நான் கேட்ட காரியங்களிலிருந்து பெற்ற நம்பிக்கையை நான் சொல்ல விரும்புகிறேன். அதாவது நாம் ஒருபோதும் நாம் கேட்ட ஒரு எச்சரிப்பு நான் அதிகமாய் பின்பற்ற விரும்புகிற ஒரு எச்சரிப்பு, ஒருபோதும் நாம் மாய்மாலக்காரராய் இருந்துவிடக்கூடாது. எல்லாவற்றிலும் தேவன் இந்த ஒரு பாவத்தையும் விட ஆண்டவர் அதிகமாய் வெறுக்கிற ஒரு பாவம் மாய்மாலம். யோனா தீர்க்கதரிசி கூட அதை நம்ம அதில் யோனாவுடைய வார்த்தைகள்லேருந்து நம்ம அதை படிக்கலாம். யோனாவில் 3வது அதிகாரம், யோனா அதில் இது வேறு வேற ஒரு பேஜில் இருக்கும். இதில் யாராவது அந்த பைபிளில் இருந்தால் சொல்லுங்கள். இதில் வராது. அதில் 1074 அங்கே யோனாவை என்ன பண்ணுவாங்க, அவரை கடலில் தூக்கி வீசிடுவாங்க. அவர் தான் என்னை கடலில் போட்டுருங்க அப்படிம்பார். யோனா, இந்த கதை எல்லாமே நம்ம எல்லாருக்கும் தெரியும். யோனா ஆண்டவருடைய சமூகத்துக்கு விட்டு விலகி அவர் ஓடுவார். ஆண்டவர் அவரை ஒரு ஊழியத்துக்காக போக சொல்லுவார். ஆனால் அதை விட்டு அவர் இன்னொரு அதில் விருப்பம் இல்லாமல் வேற ஒரு இடத்துக்கு அவர் போவார். அப்போ அவருடைய அந்த போகிற காரியங்கள் எல்லாவற்றிலும் அநேக இடர்பாடுகளை அவர் நிமித்தமாக அங்கே சந்திப்பாங்க, அந்த கப்பலில் இருந்த எல்லா ஜனங்களும். அப்போ இவர் தான் அதுக்கு காரணம் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிடுவாங்க. கண்டுபிடிச்சதுக்கப்புறம் அவரை தூக்கி கடலில் போட சொல்லுவாங்க. போட்டதுக்கப்புறம் அவர் ஒரு மீன் வயிற்றுக்குள்ளே போவார். மீன் வயிற்றிலிருந்து அவர் யோனா வந்து அங்கே ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணுவார். ஆண்டவரே அப்படின்னு சொல்லிட்டு, எந்த ஒரு சூழ்நிலையில் இருந்தும் நாம் தேவனுக்கிட்ட வந்துவிட முடியும். அதில் 8வது வசனத்தில் இப்படி இருக்குது, பொய்யான மாயை பற்றி கொள்ளுகிறவர்கள் தங்களுக்கு வரும் கிருபையை போக்கடிக்கிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ பொய்யான மாயை, ஒருவேளை அவரை குறித்து சொன்னாரா என்ன ஏதுன்னு தெரில. ஆனால் அவர் 7வது வசனத்தில் சொல்கிறார், என் ஆத்துமா என்னில் தொய்ந்து போகையில் கர்த்தரை நினைத்தேன், அப்பொழுது என் விண்ணப்பம் உமது பரிசுத்த ஆலயத்திலே உம்மிடத்திலே வந்து சேர்ந்தது. பொய்யான மாயை பற்றி கொள்ளுகிறவர்கள் தங்களுக்கு வரும் கிருபையை போக்கடிக்கிறார்கள். பொய்யான மாயை அப்படின்றது நான் பொய்யான மாயை பற்றி கொள்ளவில்லை அப்படிங்கிறத குறித்து அவர் ஒரு தெளிவுள்ளவராக இருக்கார். என்ன அப்படின்னா, ஒருவேளை இது வேற ஒரு விஷயம். நான் எனக்குள்ளே என்ன ஒரு காரியம், அந்த மாயை அப்படின்றத நான் பார்க்க விரும்புகிறேன் அப்படின்னா, என்னால் ஒரு விஷயத்தை அடுத்தவங்களுக்கு சொல்லிட முடியும். என்னால் பிறரை நம்பிக்கை பிறர் கொள்ளுகிற அளவுக்கு என்னால் பேச முடியும். ஆனால் அந்த வார்த்தையில் நான் எப்படி நிலைத்திருக்கிறேன் அப்படிங்கிறது தான் நான் பார்க்கணும். இங்கே இவர் என்ன சொல்கிறாரு, பொய்யான மாயின்னு நான் பொய்யான மாயை பற்றி கொள்ளல, நான் தேவனை பற்றி கொண்டிருக்கிறேன். இந்த உலகத்தில் ஏதோ ஒரு இதை நான் பற்றி கொண்டிருக்கல, நான் ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்கிறேன். அவர் இங்கே என்னை போனால் நான் போகிறேன், போகாமல் இருந்தாலும் தேவன் என்னை அவருடைய பக்கமாக இழுத்து கொள்ள வல்லவர், இந்த மீன் வயிற்றிலிருந்து என்னை தப்புவிக்க வல்லவர், இந்த பொல்லாத உலகத்தின் தீமையிலிருந்து என்னை காத்துக்கொள்ள வல்லவர்ன்றதை என் வாழ்க்கையில் நான் நிரூபிக்கப் போகிறேன் அப்படிங்கிறத ஒரு நம்பிக்கையை அவர் பெற்றுக்கொண்டிருக்கிறார். பொய்யான மாயை பற்றி கொள்ளுகிறவர்கள் தங்களுக்கு வரும் கிருபையை போக்கடிக்கிறார்கள். நானோ வெனில் துதியின் சத்தத்தோட உமக்கு பலியிடுவேன். நாம் எல்லாரும் ஒரு நம்பிக்கையோடு தேவன்கிட்ட வர்றோம், கேட்கிறோம், பிறரை உற்சாகப்படுத்துகிறோம், பிள்ளைகளை நாம் தேவனுடைய பக்கமாய் திருப்புகிறோம். ஆனால் ஒரு சூழ்நிலை என்று வரும்போது நமக்கு தேவனை பார்க்க தவறிவிட்டால் நம் மாயையில் இருக்கிறோம், பொய்யான மாயையில் இருக்கிறோம். தேவன் என்னை எந்த சூழ்நிலைகளிலும் கடந்து செல்ல, தேவன் என்னை எந்த கடினமான சூழ்நிலைகளிலும் கடந்து செல்ல எனக்கு கிருபை கொடுக்கிற ஆண்டவன்கிறத நம்முடைய வாழ்க்கையில் நாம் காண்பிக்க வேண்டும். அப்படி தான் நான் அதை பார்க்கிறேன். அப்போது மாயைனா அதாவது 2 விதமாக பார்க்கலாம். மாயை அப்படிங்கிறது ஹிப்பாக்ரஸி, இது மாயைங்கிறது இது வேறு. எனக்குள்ள மாய்மாலம், இது மாயை, இது மாய்மாலம். மாய்மாலம் என்ன அப்படின்னா, நான் ஒரு
விஷயத்தை அறிக்கையிடுகிறேன். நான் ஜனங்களுக்கு முன்பாக நான் ஒரு விஷயத்தை அறிக்கையிடுகிறேன். அந்த அறிக்கையிடுகிற அந்த காரியம் என் வாழ்க்கையில் உண்மையானால் அது மாயை இல்லாத ஒரு காரியம், மாயமல்லாத ஒரு காரியம். ஆனால் அதை அறிக்கையிடுகிறதுக்கு மட்டும்தான் அது. ஆனால் என் வாழ்க்கையில் ஒரு பிரச்சனைன்னு வரும்போது, ஒரு கஷ்டம்னு வரும்போது, ஒரு கடினமான சூழ்நிலைன்னு வரும்போது நான் நொடிந்து போய் விழுந்து விடுகிறேன் என்றால் என்னிடம் கிருபை இல்லை, தேவனுடைய கிருபை இல்லை. அந்த கிருபையை நான் பெற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்னு நான் யோசிக்கிறேன். இப்போது பொதுவாக நான் எங்கே இருந்து இதை நான் எடுத்துக்கொள்கிறேன்னா, ஏதோ ஒரு பிள்ளை தப்பு பண்ணும்போது, ஏதோ ஒரு காரியத்தை சொல்லும்போது நான் ஒவ்வொரு தடவையும் இப்படி பண்ணணும், அப்படி பண்ணணும், இப்படி இருக்கணும், அப்படி இருக்கணும், ஒரு சீரியஸாக கீனாக அப்சர்வ் பண்ணி வாட்ச் பண்ணி இதை அப்படி பண்ணு, இப்படி பண்ணு, இப்படி இருக்கணும், அப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அநேக தருணங்களில் என் கண்கள் எந்த நேரமும் அந்த புள்ள மேலேயே இருக்கும். ஆனால் நான் என்னை எப்படி நான் அந்த பிள்ளைக்கு முன்பாக என்னை நான் எப்படி தேவனுடைய மனுஷனாய், தேவனை பின்பற்றுகிற ஒரு தகப்பனாய், அவளுக்கு இந்த தகப்பன் தேவனை பின்பற்றுகிறவர் தான். இவர் சொல்கிற என்னை கண்டிக்கிற இவருக்கும் எனக்கும் இந்த நான் பார்க்க முடியலன்னு சொல்கிற அளவுக்கு இருக்கேனா அப்படின்னா நான் அதில் எவ்வளோ குறைபடுகிறேன் அப்படிங்கிறத நான் பார்க்கிறேன். 2 தீமோத்தேயுல ஒரு வசனத்தை நம்ம படிக்கிறோம். அவர் கிறிஸ்து இயேசுவில் உள்ள கிருபையில் பலப்படு அப்படின்னு அவர் சொல்லுவார். அந்த வசனம் யாராவது, கிறிஸ்து இயேசுவில் உள்ள கிருபையில் 2:1 என் குமாரனே நீ கிறிஸ்து இயேசுவில் உள்ள கிருபையிலே பலப்படு. அப்போ கிறிஸ்து இயேசுவில் உள்ள கிருபையில் நாம் பலப்படாமலும் இருக்க முடியும், பலவீனமான கிருபையை பெற்றுக்கொண்டவர்களாயும் இருக்க முடியும். அதை தான் நான் பார்க்கிறேன். அப்போ பொய்யான மாயை நான் பின்பற்றாமல், பொய்யான மாயை பற்றி கொள்ளாமல் கிருபையுள்ளவனாய் நான் வாழணும் அப்படின்னா அப்போ கிருபையில் நான் பலப்படணும். கிருபையில் எப்படி நான் பலப்பட முடியும்? அப்போ கிறிஸ்து இயேசுவில் உள்ள கிருபையில் பலப்படு. கிறிஸ்து இயேசுவில் உள்ள கிருபையில் பலப்படு. அப்போ கிறிஸ்து இயேசுக்கிட்ட கிருபை இருக்குது, அந்த கிருபையில் நீ பலப்படு அப்படின்னா கிறிஸ்து இயேசுக்கிட்ட கிருபை எப்போதுமே உனக்கு இருக்குது. அந்த கிருபையை பெற்று 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 அதிகமாய் பெற்று பலப்படு. இப்போ கிறிஸ்துவின் கிருபையில் எனக்கு கொஞ்சம் தான் இருந்துச்சுன்னா நான் பலவீனனாக இருக்க முடியும். கிறிஸ்துவின் கிருபையே எனக்கு இல்லை அப்படின்னா நான் வீல் சேரில் தான் இருக்க முடியும். ஆனால் கிறிஸ்துவின் கிருபை கொஞ்சம் இருந்ததுன்னா நான் தள்ளாடி நடக்கலாம். கிறிஸ்துவின் கிருபை என்னில் பெருகினால் நான் ஓடலாம். யாரோடு? காலாட்களோடு ஓடும்போதே அப்படின்னு நம்ம பார்க்குறோம். நாம் களைத்து போனால் குதிரைகளோடு எப்படி ஓடுவோம், ரதங்களோடு எப்படி ஓடுவோம். அப்போ நம்ம ஓடணும் கிறிஸ்தவ வாழ்க்கையில் அப்படின்னா நமக்குள்ள மாயை இருக்கக்கூடாது, மாய்மாலம் இருக்கக்கூடாது. கிறிஸ்து இயேசுவில் உள்ள கிருபையில் நாம் பலப்படுகிறவர்களாய் வாழ வேணும் அப்படின்னு நான் சொல்லி அப்படியே எச்சரிக்கப்படுறதா நான் உணர்ந்தேன். அதுக்கப்புறம் பார்த்தோம், எந்த ஒரு காரியத்திலையும் நாம் இந்த உலகத்தில் எவ்வளோ கஷ்டமான இருளாக இருக்கலாம், சூழ்நிலைகளில் இருக்கலாம், எல்லாமே நமக்கு தாறுமாறாக இருக்கலாம். ஆனால் தேவன் நம்மை அந்த இருளின் மத்தியில் பிரகாசிக்கிற சின்ன விளக்காய், எரிந்து பிரகாசிக்கிற விளக்காய், எரிகிற தீபமாய் சின்ன விளக்க ஆண்டவர் நம்மளை வச்சிருக்கார். அந்த சின்ன விளக்கு அணைந்து போகாமல் இருக்கிறதும், அது எரிந்து பிரகாசிக்கிற தீபமாய் வருகிறதும் தேவனுக்கு தேவனுக்குள்ள நம்மை கொடுக்கிற இதில் தான் இருக்குது. எப்படி கேட்டோம்? நல்லா கேட்டோம். பாவம் எல்லாருக்கும் பாவ சோதனைகள் உண்டு. ஆனால் அந்த பாவ சோதனைகளில் நாம் ஜெயிக்க நாம் கொடுக்கும்போது தான் நமக்குள்ளே பாவம் உண்டாகிறது. அதே போல தான் நாம் தேவனுக்குள்ளே எழுந்து பிரகாசிக்கணும் அப்படின்னா தேவன் நம்மை நடத்துகிற வாழ்க்கைக்கு நம்மை பரிபூர்ணமாய் ஒப்பு கொடுக்கும்போது தான். மரியாள் ஆண்டவர் கேட்கும்போது உனக்கு ஓகேயா, கிறிஸ்து உன்னில் பிறக்க உனக்கு சம்மதமா அப்படின்ற மாதிரி தான் கேட்குறார். உன்னில் அப்போ இல்லை அப்படின்னு சம்மதம் சொல்லலை அப்படின்னா அங்கே அது நிறைவேறி இருக்காது. மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை மரியாதை இழந்திருப்பாள். அதே போல தான் கிறிஸ்து நம்மை வரும்போது, தேற்றும்போது, கிறிஸ்து நம்மை அவருடைய வழியில் நடத்தி ஒவ்வொரு வருடமும் ஒவ்வொரு நாளும் நம்மள ஒரு முன்னேற்றத்தை ஆண்டவர் பார்க்க விரும்புகிற போது, அதுக்காக தான் தேவன் நம்மளை இப்படிப்பட்ட சூழ்நிலைகளில் நடத்துகிறார். அவரை அறிந்து கொள்வதற்காக தான் நம்மை நடத்துகிறார். அந்த சூழ்நிலைகளெல்லாம் நாம் உணர்வுள்ளவர்களாக இருக்கும்போது, தேவன் அதுக்கு நாம் இணங்கும் போது, ஆண்டவரே இந்த சூழ்நிலைகளுக்காக உமக்கு நன்றி, உம்முடைய கிருபையை எனக்கு தாரும், உம்முடைய கிருபை இல்லாமல் என்னால் இதை கடந்து போக முடியாது
ஆண்டவரே இன்னைக்கு அனுதினமும் என்னை நிரப்பும், உடைய பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பும். உள்ள பிரதர் வந்து அவங்களுக்கு பேசும்போது இந்த நான் பலவீனனா உணர்றேன் ஒரு தடவை அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் நாம் பலமுள்ளவர்களாய் நேற்று ஜெயிச்ச அந்த நம்பிக்கையை வச்சு இன்னைக்கு நாம் பலமுள்ளவர்களா இருந்தோம் அப்படின்னா நாம் விழுந்து விடுவோம். மாறா அனுதினமும் தேவனே உடைய அனந்த கிருபையால் என்னை நிரப்பும், உடைய பரிசுத்த ஆவியானால் என்னை நிரப்பும். இந்த உலகத்தை என்னால் எதிர்கொள்ள முடியாது. என்னுடைய மனைவியை என் மனைவியை என்னால் சரியாக ஹேண்டில் பண்ண தெரியாது. என் பிள்ளை எனக்கு சரியாக வளர்க்க தெரியாது. ஆண்டவரே, என் குடும்ப சூழ்நிலைகளில், என் போகிற வேலை ஸ்தலங்களில் எப்படி என்னத்தை சொல்லணும், எப்படி நான் நடந்து கொள்ளணும் அப்படின்னு எனக்கு தெரியாது. உடைய கிருபை வேணும் எல்லாத்துக்கும். அப்படி சாதாரண ஒரு வேலையாக இருந்தாலும் சரி, தேவனுடைய காரியமாக இருந்தாலும் சரி, ஒரு கிறிஸ்தவனுடைய வாழ்க்கையில், ஒரு தேவனுடைய பிள்ளையோட வாழ்க்கையில் எந்த ஒரு செயலும் தேவனை ஆவிக்குரியது இல்லை அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. நாம் சாப்பிட்ற சாதாரண சாப்பாடும் சரி, நாம் அனுதினமும் காலையில் எந்திரிக்கிறதும் சரி, தூங்க போகிறதும் சரி, நாம் செய்கிற வேலையும் சரி, நாம் செய்கிற ஜெபமும் சரி, எல்லாமே தேவனுக்கு முன்பாக ஒன்று தான். அது கிருபை சார்ந்ததாக இருக்கா, தேவனால் நடத்தப்படுகிற ஒன்றா இருக்கா அப்படின்றத நாம் பார்க்கணும். அப்போ தான் நம்ம அதுக்கு என்ன பண்ணணும்? நமக்கு இந்த உலகத்தில் பயங்கர மோசமான உலகம்தான், பயங்கரமான காரியம்தான். இந்த உலகத்தில் எப்படி பிள்ளைகளை வளர்க்க போகிறோம், எப்படி நாம் இந்த உலகத்தில் வாழப்போகிறோம், எதிர்காலத்தை எப்படி சந்திக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நமக்குள்ள பல பிரச்சனைகள், பல போராட்டங்கள் நமக்குள்ள இருந்து கொண்டே இருக்கலாம். ஆனால் நாம் எதிர்பார்க்கிற முடிவு என்னவா இருக்கணும்? தேவனே, நீர் எல்லாவற்றையிலும் என்னை சரியாக நடத்தி செல்ல வல்லவர், என்னை தாங்க வல்லவர், என்னை தப்புவிக்க வல்லவர், என்னை உம்முடைய பக்கமாய் திருப்பிக் கொள்ள வல்லவர், என்னை நீர் ஆளுகை செய்து உம்முடைய சித்தத்தை எனக்கு வெளிப்படுத்த வல்லவர்னு நம்மை கேட்கும்போது தேவன் நமக்கு அவருடைய கிருபையை தருவார், அவருடைய பலத்தை தருவார், அவருடைய பரிசுத்த ஆவியானவரை தருவார், நமக்கு சொல்லிக் கொடுப்பார். நாம் பலவீனமான நேரங்களில் மட்டும் இல்லை, எல்லா நேரங்கள்லையும் நாம் கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்வதற்கு, ஆவிக்குரிய வாழ்க்கை வாழ்வதற்கு, தேவனை பற்றிக்கொள்வதற்கு அவருடைய கிருபை கண்டிப்பாக நமக்கு அவசியமாக இருக்குது. அதனால் தேவன்கிட்ட நாம் தேவன்கிட்ட, ஆண்டவரே நான் ஓகே, நீங்கள் என்ன நடத்தினாலும் உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே அப்படின்னு சொல்லிட்டு இந்த எல்லா சூழ்நிலைகள்லையும் உண்மை நான் சார்ந்து கொள்கிற ஆண்டவரே, பற்றிக்கொள்கிற ஆண்டவரே. நான் ஒரு அவமானப்படுத்தப்பட்டாலும், இல்லை நான் தூக்கி உயர்த்தப்பட்டாலும், இல்லை நான் எப்படிப்பட்ட ஒரு பசியாக இருந்தாலும், இல்லை எனக்கு சாப்பிட்றதுக்கு பிரியாணி நல்ல போஷாக்காக இருந்தாலும், என்கிட்ட கஷ்டங்கள் இருந்தாலும், எல்லாமே எனக்கு நிறைவாக இருந்தாலும், எல்லா சூழ்நிலைகளிலும் ஆண்டவரே, நான் இந்த சூழ்நிலைகள் என்னை பக்குவப்படுத்துவதற்கு, நிறைவாக இருக்கும்போது நான் பெருமை அடையாமல் இருப்பதற்கு, குறைவாக இருக்கும்போது நீர் போதும் என்று உம்மில் நான் பலப்படும்படிக்கு, உம்முடைய கிருபையில் பலப்படும்படிக்கு, உம்மை சார்ந்து வாழும்படிக்கு தேவனே நீர் எனக்கு போதிக்கிறீர், நீர் என்னை நடத்துகிறீர்னு அந்த சூழ்நிலைகளில் என்னை நான் கொடுக்கிற போது, நான் ஈல்டு செய்கிற போது தேவன் என்னை பலப்படுத்துவார், நிரப்புவார், அவருக்கென்று வாழும்படி செய்வார். அப்படிப்பட்ட தேவன். அப்புறம் இன்னொரு காரியத்தை கேட்டோம், நாம் தேவனுக்கு பயப்படுகிற காரியத்தை குறித்து. நாம் தேவனுக்கு பயப்படும் போது தேவன் எனக்கு ஒரு விஷயத்தை செஞ்சிருவாரோன்னு பயப்படுற குழந்தைத்தனமான பயம்தான் எனக்கு இருக்குது. ஒருவேளை உங்களுக்கு எப்படியோ தெரியல. அப்படிப்பட்ட ஒரு பயத்திலிருந்து நாம் வராமல், தேவனே உம்மை நான் இந்த ஒரு காரியத்தின் மூலமாய் நான் உம்மை காயப்படுத்தி விடுவேனோ, உம்முடைய நாமத்திற்கு ஒரு பேர் கொண்டு வந்து விடுவேனோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயம் நமக்குள்ள எப்போதும் இருக்கணும். தேவனுடைய நாம மகிமைக்காக அவரை தேடுகிற, அவரை சார்ந்திருக்கிற ஒரு பயம் நமக்கு வேணும் அப்படின்னு நான் உணர்ந்தேன். ஏற்கனவே தெரியும், இருந்தாலும் அதில் நான் எப்படி உண்மையிலே அந்த தேவனை துக்கப்படுத்தி விடுவேணுன்ற பயம் தான் எனக்கு இருக்கா, அதன் நிமித்தம் தான் நான் தேவனுக்கு பயப்படுகிறேனா அப்படின்னு நான் கேட்டு பார்க்கிறேன். நீங்களும் அப்படியே கேட்டுக்கொள்ள வேண்டுமென்று நான் வேண்டிக் கொள்கிறேன். எந்த ஒரு சோதனையிலும் தேவன் நம்மை தப்புவித்துக் கொள்ள வல்லவர், இந்த உலகத்தை எதிர்கொள்ள வைக்க தேவையான திராணியை நமக்கு தர வல்லவர். அப்படிப்பட்ட தேவனை நாம் பெற்றிருக்கிறோம். நாம் எரேமியா 29:13 முழு இருதயத்தோடும் அவரை தேடினீர்களானால் உங்கள் முழு இருதயத்தோடும் என்னை தேடினீர்களானில்
தேடினீர்களானில் தேடினீர்களானால் என்னை தேடுகையில் கண்டுபிடிப்பீர்கள். அப்படி நாம் தேவனை தேடுவோம். தேவன் நமக்கு அவரை தேட உதவி செய்வார். நம்மை தன்னுடைய ஆவியால் நிரப்புவார், அளவில்லாமல் நிரப்புவார். எந்த ஒரு நிச்சயமற்ற சூழ்நிலைகளையும் நாம் எந்த ஒரு கேட்டோம்ல, ராக் பாட்டம், நம்ம அடியில் போனாலும் தேவன் நம்மை தூக்கி எடுக்க வல்லவர். விசுவாசம் நம்ம தொய்து ஒன்றுமே இல்லாமல் இருந்தாலும் தேவன் நம்மை நடத்த வல்லவர். ஒரே ஒரு காரியம் என்னென்னா, ஆமாண்டவரே நான் மாய்மாலம் இல்லாமல் இதாண்டவரே நிலைமைன்னு அவருக்கு முன்பாக நாம் சொல்லிவிடுறது. குழந்தைங்க அப்பாட்ட நடிக்கும், நான் சரியாக இருக்கிறப்பா அது அப்படி நாம் தேவனுக்கிட்ட நாம் இல்லாமல், ஆமாண்டவரே இதுதான் என்னுடைய சூழ்நிலை, என்னுடைய விசுவாசம் தொய்ந்து போயிருக்கிறது, என்னுடைய காரியம் இப்படி இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு தேவன்கிட்ட சொல்கிறது தான் முழு இருதயத்தோடு அவரை நாம், ஏன்னா அவர்கிட்ட இருந்து தான் அதுக்கான சொல்யூஷன், தீர்வு நமக்கு வரணும், வேறு வழி இல்லை. அதனால் அவர்கிட்ட தான் நம்ம போகணும். அந்த முழு இருதயத்தோடு தேடுவோம். தேவன் நமக்கு தருவாருன்னு விசுவாசத்தை, ஏன்னா இதுவரைக்கும் நம்மை நடத்தி கொண்டு வந்தவர் அவர் தான், இனிமேலும் அவர் தான் நடத்தி கொண்டு போகணும். தேவன் நம்மை அப்படி நடத்தி முழு இருதயத்தோடு தேடி அவர் தேடும்போது அவர் நாம் எதிர்பார்த்திருக்கும் முடிவை அவர் நமக்கு தருவார். நம்முடைய சிறையிருப்பை அவர் திருப்புவார். இந்த உலகத்தின் காரியங்களை நாம் சிக்கி கொண்டிருந்தாலும், உலகத்தின் அசுத்தங்கள்னு சொல்ல வரல, உலகம் நம்மை நெருக்கி இருந்தாலும், உலகத்தின் காரியங்கள் நமக்குள்ளே இருந்தாலும் அதை எதிர்கொண்டு மேற்கொள்ள தேவையான கிருபையை தேவன் நமக்கு தருவார். நாம் மாய்மலமாய் தேவன்கிட்ட இருந்து விட வேண்டாம். தேவன் நமக்கு எல்லாவற்றிலும் போதுமானவர்னு என்னுடைய நம்பிக்கையை நான் சொல்கிறேன். ஆமென். கேட்ட எல்லா வார்த்தையும் ஆண்டவருக்கு நானும் நன்றி செலுத்துகிறேன். நம்ம கேட்டோம் காலையிலேருந்து, ஆண்டவர் நம்ம இடத்துல அப்படி தான் எதிர்பார்க்குறாங்க. உண்மை உத்தமமான ஊழியக்காரனே, எனக்கு ஆண்டவர் பேசும்போது அப்படி தான் இருந்துச்சு. நம்ம இருதயத்தில் எப்படி அவர்கிட்ட முழுசாக சரண்டர் ஆகிறோம், அப்படி தான். அப்போ தான் எப்படி நம்மள்கிட்ட ஒரு கிருபை இருக்குன்னா, நான் அப்படி தான் கேட்டுட்டு இருக்கும்போது எனக்கு அப்படி தான் ஆண்டவர் உணர்த்தினாங்க. நம்ம எப்போதும் ஏதோ காலைல கூட நான் சகோதரோட பேசிகிட்டு இருக்கும்போது சொன்னேன், எப்போதும் நம்ம பைபிள் எடுத்து ஜபம் இல்லை, நம்ம இருதயத்தில் எவ்வளோ வாஞ்சிக்கிறோம் ஆண்டவரை பற்றி. ஆண்டவரே எனக்கு உதவி செய்யுங்க, ஆண்டவரே எனக்கு உதவி செய்யுங்க. எப்போதும் அந்த இருதயத்தில் உள்ள தான் வாயில் வரும். அப்படி தான் நம்ம எப்போதும் ஆண்டவரோட ஒரு உணவாக இருக்கணும்னா, ஆண்டவர் அப்படி தான் நம்மளை எதிர்பார்க்குறாங்க. எப்போதும் பிள்ளை நம்ம இடத்துலேயே வருதா, நம்ம அப்படி தானே எதிர்பார்க்குறோம். மாம்சத்தில் உள்ள தகப்ப நான் அப்படி தான் எதிர்பார்க்குறேன். என் பிள்ளை எவ்வளோவா என்னை அண்டி கொள்ளுது, இல்லை என்னை விட்டுட்டு தூரமாக போய் ஃப்ரெண்ட்ஸு அப்படி காரியங்கள் போதா, இல்லை என் மனைவிட்ட அப்படி தான் கேட்பேன். பிள்ளைங்க சொல்லிச்சா காரியங்கள் அப்படி தான். நான் சாதாரண இன்றைக்கி இருந்து நாளைக்கு திட்டுவேன், அடிப்பேன், எது வேணாலும் செய்வேன் பிள்ளை. அப்படியாப்பட்ட மாம்சத்துள்ள தகப்பன் நானே இவ்வளோவா எதிர்பார்க்கும் போது, நம்ம பரம தகப்பன் எவ்வளோ எதிர்பார்ப்பேன் அப்படின்றதா நான் கேட்கும்போது எனக்கு அப்போ தான் சந்தோஷமாக இருந்துச்சு. ஆமாண்டவரே, எப்போதும் உங்களையே அண்டிக் கொள்ளணும். மாயமான தாழ்மையோ இல்லை மனுஷருக்கு முடியாத ஒரு போராட்டமோ இல்லை ஆண்டவரே, நீங்கள் உண்மையாக உள்ளத்தின் ஆழத்துலேருந்து என்னை எவ்வளோவா தேடுறீங்கன்னு சொல்லிட்டு தான் ஆண்டவர் நம்மளோட பேசுனாங்க. பிரதர் பேசும்போது கூட அந்த யோனா அதிகாரத்தை காமிச்சாங்க. மாயமான தாழ்மையிலும் இல்லை ஆண்டவரே, நிச்சயம் அப்படி இருக்கக்கூடாது. நம்ம அப்படி இருந்தால் இன்றைக்கி நம்ம ஆழமாக மன திரும்பணும். ஆண்டவர் என்னோட அப்படி தான் பேசுகிறாங்க. ஆமாண்டவர், எல்லாத்தையும் விட்டுறாண்டரே, நமக்கு உண்டாக உண்மையாக நிற்க எனக்கு உதவி செய்யுங்க. மத்திய சுவிசேஷத்தில் ஒரே ஒரு வசனம் மட்டும் எனக்கு ஆண்டவர் வெளிப்படுத்தாங்க. 6ஆம் அதிகாரம். உன் கண்ணில் இருக்கிற உத்திரத்தை உணராமல் உன் சகோதரன் கண்ணில் இருக்கிற துரும்பை பார்க்கிறது என்ன? நேற்று என் மனைவி பேசிட்டு போது ஒரு காரியம் சொன்னாங்க. நான் அவங்க சொல்லும்போது நான் ஆமாண்டவரே, உண்மை, அதான் உண்மை. அவங்க சொன்னது தான். நான் தான் உங்களை சரியாக செதுக்க முடியும், நான் தான் உங்களை சரி பண்ணக்கூடிய ஆள். ஆமாம், உண்மை. அதுக்கப்புறம் நான் ஒன்றுமே பேசவே இல்லை. ஆமாண்டவரே, இன்னைக்கு கூட பிரதர் சொன்னாங்களே, உன் மனைவி இடத்துல போய் கேட்டு பாருங்க. ஆமாண்டவரே, அதுதான் உண்மை, வேறு எதுவுமே கிடையாது, மாட்டுக்கிறது அதுக்கு எதுவுமே கிடையாது. ஆமாண்டவரே, அவங்க சொல்லும்போது கூட நான் அமைதியாக இருந்துட்டேன், அப்படியே இருந்துட்டேன். ஆமாம், அதுதான் உண்மை. என் கண்ணில் இருக்கிற உத்தரம் எவ்வளோ பெருசு. ஒரு வாட்டி கூட அவங்க பேசுறது இன்னும் என் ஞாபகத்தில் இருக்குது. நான் என்னோடய காரியங்கள்லாம் பார்த்தா, படிப்பு காரியம்லாம் அந்த நிமிஷம் மறந்து போவோம். ஆனால் ஆண்டோட வார்த்தை எனக்கு ஆழமாக அப்படி ஒரு வார்த்தை கேட்டோன்னா அப்படி இருதயத்தில் அப்படி தங்கி தான் இருக்குது. கதிரேசன் வாய்ப்பு ஒரு வாட்டி சொன்னாங்க, அந்த உத்தரம்னா அவங்க ஏனெல்லாம் தூக்கும்போல கட்ட, அதுக்கு அப்படி அந்த பைபிளில் போட்டுக்குன்னு சொன்னாங்க. உத்தரம் நம்ம எல்லாருக்குமே தெரியும். பழைய அந்த ஓட்டு கட்டடத்தெல்லாம் கட்டியிருப்பாங்க. அந்த உத்தரத்தை போட்டு தான் அதுக்கப்புறம் அந்த சட்டம் அடித்து அதுக்கு மாதிரி தான் அந்த இதெல்லாம் எடுப்பாங்க. அவ்வளோ பெருசு என் கல்லில் இருக்க ஆண்டவரே, அதை நான் உணரணும் ஆண்டவரே. அதை விட்டுட்டு என் மனைவியில் இருக்கிற சின்ன துரும்பை போய் பெருசாக நினைக்கிறேன். ஒவ்வொரு நாளும் அதை நான் இது நீ தான் இல்லை ஆண்டவரே, அப்படி நான் ஒரு நாள் இருக்கக்கூடாது ஆண்டவரே.
அந்த அந்த காரியத்திலேருந்து முழுசுமாக விடுதலையாகி நான் ஃபஸ்ட்டு என்ன நாம் நிதானிக்கணும். இந்த நாள் நான் பேசும்போது ஆண்டவர் எனக்கு அப்படி தான் சொன்னாங்க, நான் என்ன நிதானித்து இந்த வாழ்க்கையில் கடந்து போய் எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லி தான் என்னோட ஆண்டவர் பேசுனாங்க. அப்படி நம்ம இருந்தோம்னா நிச்சயமாக ஆண்டவர் நம்மளோட இடைப்படுவாங்க, ஆண்டவர் நம்மளோட சஞ்சரிப்பாங்க. நம்ம நிச்சயமாக நம்ம துதியில் ஆரம்பத்தில் கேட்டது போய் ஆண்டவர் இடத்துல அப்படி தொட்டாங்க. நம்ம பத்திரமா இருக்கிறோம் சபையில். நம்ம யாருக்கு அப்படி அவ்வளோ பெரிய விசுவாசமும் நம்பிக்கையும் வரும்னா ஆண்டவரோட இருக்கிற ஆண்டவரே அப்படின்னு சொல்கிறது அந்த சபை வந்து ஒரு பத்திரமா தோணும். ஆமாம் ஆண்டவரே, நோவா எப்படியா பேடையில் பட்டு காமித்தீங்க, அதே போல் தாங்க நம்ம சபையும் நம்மளை எவ்வளோ போத்திரத்துலையும் பாடுகள்லையும் எவ்வளோ நடக்குது காரியங்கள், ஆனாலும் நம்ம ஆண்டவரோட கரங்களில் தாங்கி அப்படி பத்திரமா இருக்கிறோம். நான் விசுவாசிக்கிறேன். அதனால சொல்கிறேன், ஒரு மொபைலோட ஒரு வார்த்தை கேட்ட அப்படின்னு நான் சொல்கிறேன். ஒரே ஒரு காரியம், உள்ளங்கையில் ஆண்டவர் தாங்குறான்ட்டு ஒரு சகோதரன் பேசும்போது எனக்கு அதை பார்க்கும்போது சந்தோஷமா இருந்துச்சு. ஆமாம், அது எப்படி நம்ம விசுவாசிக்கணும்னா, சாதாரண இந்த மனுஷன் கண்டுபிடிச்ச மொபைலில் எவ்வளோ காரியங்கள் இருக்குது. பரம தகப்பன் அவரோட கடத்தல் நம்ம இருக்க மாட்டோமா? விசுவாசா நிச்சயமாக இருப்போம். அது இப்போ கேட்கும்போது எனக்கு சந்தோஷமா இருந்துச்சு. ஆமாண்டவரே, எப்போதும் நீங்கள் அவருடைய கரத்தில் வச்சு தாங்குற நல்ல தகப்பன் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி தான் எனக்கு இந்த நாளில் கேட்கும்போது ஆழமான ஒரு விசுவாசத்தை ஆண்டவர் கொடுத்தாங்க. நான் மனம் திருப்பி ஆமாண்டே, மாயமில்லாத தாழ்மையில் இடத்துல வந்து ஆண்டரே ஃபஸ்ட்டு என்னிடத்துல இருக்கிறத நான் உணர்ந்து கொள்ள உதவி செய்யுங்க ஆண்டவரே சொல்லி தான் என்னோட நம்பிக்கை விசுவாசி அறிக்கைக்கிறாங்க. ஆண்டவர் கொடுத்த இந்த நாளுக்கு நானும் ஆண்டவர் நம்மோடு கூட தொடர்ந்து காலையில் இந்த சூம் மூலமாய் பேசி நம்மை உற்சாகப்படுத்தியிருக்கிறாங்க. நாம் கேட்டோம், துதி வேலையில் கேட்டோம். 1 கொரிந்தியர் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம், 1 கொரிந்தியர் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம். அருமையான வார்த்தைகள் அது. 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். அன்றியும் உன்னை விசேஷித்தவனாக ஆகும்படி செய்கிறவர் யார்? அன்றியும் என்னையும் உங்களையும் விசேஷித்தவனாக ஆகும்படி செய்கிறவர் யார்? உனக்கு உண்டாயிருக்கிறவைகளில் நீ பெற்றுக்கொள்ளாதது யாது? நீ பெற்றுக்கொண்டவனானால் பெற்றுக்கொள்ளாதவனை போல ஏன் மேன்மை பாராட்டுகிறாய்? மெய்யாகவே ஆண்டவர் நம்மை அவருடைய திருச்சபையில் வைத்து பத்திரமாய் பாதுகாக்கிறாருங்க. நாம் மாத்திரம் ஆண்டவரே உம்மிடத்திலிருந்து நான் பெற்றுக்கொண்டிருக்கிற ஆண்டவரே, எனக்கு ஒன்றும் ஆண்டவர் கொடுக்கல, நான் பெற்றுக்கொள்ளலன்னு சொல்லி ஏதோ என்னுடைய சுய சாமர்த்தியமும் என்னுடைய சுய பலத்திலும் நான் வாழ்வது போல என்னன்னா ஆண்டவர் நம்மை அங்கீகரிக்க மாட்டார். நாம் ஆண்டவரத்திலிருந்து, ஆண்டவரே நீங்கள் எனக்கு கொடுத்துருக்கீங்க ஆண்டவரே, நான் உங்களுக்கு எல்லாவற்றையும் திரும்ப கொடுக்க எனக்கு உதவி செய்யுங்க, இடத்துல இருக்கிற எல்லாவற்றையும் நான் உமக்கு அர்ப்பணிக்க உதவி செய்யுங்க, உண்மை தேட உதவி செய்யுங்க சொல்லி நாம் இருதயங்களை ஆண்டவர் பட்சமாய் திருப்பி இந்த நாளிலும் கூட நாம் தொடர்ந்து இப்படி ஆண்டவரை வரும் காலங்களில் ஆழமாக நாம் தேட விரும்பணும். நாம் கேட்டோம் எரேமியா புஸ்தகம் 29ஆம் அதிகாரம். கடந்த நாளில் சகோதரர் கூட தியானிச்சாங்க. 29:13 சகோதரர் அந்த வார்த்தையும் காட்டி நம்மோடு பேசும்போது 29ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். 11லேருந்து, நீங்கள் எதிர்பார்க்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவைகள் தீமைக்கல்ல, சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகளே. நீங்கள் கூடி வந்து என்னை தொழுது கொண்டு என்னை நோக்கி விண்ணப்பம் பண்ணுவீர்கள், நான் உங்களுக்கு செவி கொடுப்பேன். எப்பொழுதுமே ஆண்டவர் சொல்கிற ஆதியிலிருந்து நாம் ஆண்டவருடைய நோக்கமே நாம் ஆண்டவரத்தை கேட்கணும், விண்ணப்பம் பண்ணணும். நாம் ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் நமக்கு நம்முடைய விண்ணப்பத்துக்கு செவி கொடுப்பார். உங்கள் முழு இருதயத்தோடும் என்னை தேடினீர்களானால் என்னை தேடுகையில் கண்டுபிடிப்பீர்கள், நான் உங்களுக்கு காணப்படுவேன். நாம் தேடுகிற ஆண்டவர் தம்மை நமக்கு வெளிப்படுத்துகிற ஆண்டவர். ஒவ்வொரு நாள் நாம் கருத்தாய் ஆண்டவரை தேடி, ஆண்டவரே நான் உமக்கு பயப்படுகிற பயம் எனக்கு வாழ்க்கையில் உண்டாகணுமே, நான் சபையில் பத்திரமா இருக்கணும்னா நம்முடைய அந்தரங்க வாழ்க்கையிலே நாம் நேர்மையும் உண்மையுமாய் வாழ விரும்பணும். ஆரம்பத்தில் நாம் கேட்டது போல எபிரேயர் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 301ஆம் பக்கம் 5:7, அவர் மாம்சத்தில் இருந்த நாட்களில் தம்மை மரணத்திலிருந்து ரட்சிக்க வல்லமையுள்ளவர் நோக்கி பலத்த சத்தத்தோடும் கண்ணீரோடும் விண்ணப்பம் பண்ணி வேண்டுதல் செய்து தமக்கு உண்டான பய பக்தி நிமித்தம் கேட்கப்பட்டுன்னு கேட்டோம். மெய்யாகவே அருமையான ஒரு வார்த்தைகள். ஆண்டவராக இயேசுவும் இந்த பூமிக்கு பிதாவினுடைய தற்சுரூபமாய் ஆண்டவராய் வந்த இயேசுவே பிதாவினிடத்திலே பயத்தோடும் நடுக்கத்தோடும் ஜெபிக்க வேண்டியதாக இருந்ததானா கேட்டு பார்க்கணும். ஆண்டவரே இப்படி நீங்கள் ஜெபம் பண்ணீங்களா? தமக்கு உண்டான பய பக்தி நிமித்தம் கேட்கப்பட்டு
பலத்த சத்தத்தோடும் கண்ணீரோடும், ஆண்டவரே இந்த என்னோட வாழ்க்கையில் ஜபங்கிறதெல்லாம் என்கிட்ட இல்லை ஆண்டவரே, ரொம்ப குறைஞ்சி போச்சு ஆண்டவரே. பிரதர் சொன்னது போல் நான் புல்பிட்டில் வந்து நின்று வேணா அழுது ஜெபிச்சு அநேகரை நான் நடிகனாய் காட்டிட்டு போயிடலாம். ஆனால் என்னோடய வீடுகளில் வேலை ஸ்தலத்தில் ஆண்டவரே நான் உண்மையாக இருக்கிறேன்னா, என் இருதயத்திலே குமரலும் அழுகையும் உண்டாகுதா? நான் மனம் திரும்பிடுறேன் ஆண்டவரே. நான் மாய்மாலமாய் வாழ்ந்து உம்முடைய சபையில் இருக்குன்னு சொல்லி நான் வெட்கப்பட்டுறக்கூடாது ஆண்டவரே. நான் நேர்மையுள்ள மனுஷனாய் நான் வாழ எனக்கு உதவி செய்யுங்க அப்படின்னு சொல்லி நாம் ஆண்டவரத்தில் வந்து ஒவ்வொரு நாளும் வரும்பொழுது மெய்யாவே நம்ம ஆண்டவர் தள்ளி போடுகிற தேவன் இல்லைங்க. நாம் மனம் திரும்பவே ஆண்டவர் விரும்புகிறார். எப்படி என் சகோதரி சொன்னது போல நித்திய ஜீவனை சுதந்திரத்துக்குள்ள நான் என்ன செய்ய வேண்டும்னு சொல்லி அந்த பணக்கார வாலிபன் வந்த உடனே அவர் சொன்னது ஒன்னே ஒண்ணுதான், உனக்கு உண்டானவெல்லாம் விற்று தரித்திரனுக்கு கொடுத்து விட்டு என்னை பின்பற்றி வான்னு சொன்ன உடனே அவன் மிகுந்த ஆஸ்தி உள்ளவனார் அப்படின்னாலே துக்கப்பட்டு போய் விட்டான்னு வாசிக்கிறோம். நமக்கு வேற விஷயங்கள்லாம் நமக்கு பெருசாக தெரிஞ்சதுன்னா, நமக்கு நித்திய ஜீவன், நமக்கு உலக காரியங்கள் மற்ற விஷயங்கள் நமக்கு பெருசாக தெரிஞ்சா நித்திய ஜீவனை நான் பெருசாக பார்க்க தெரியாது. நமக்கு இதுதான் நமக்கு பெருசாக தெரியும். எப்படி சின்ன பிள்ளைங்களுக்கு அந்த பிரைஸ் மேலே ஒட்டியிருக்க பேப்பர் தான், பல பலன் இருக்கிற இந்த பேப்பர் தான் அது கவர்ச்சியாக தெரியும். ஆனால் அது உள்ள என்ன இருக்குன்னு தெரியாது. ஆனால் ஆண்டவரே, நான் அந்த நித்திய ஜீவனை அடையணும்னா எனக்கு உண்டான எல்லாவற்றையும் நான் பலிபீடத்தில் வச்சிடறேன் ஆண்டவரே. நான் முதலாவதாக உண்மை தேட உதவி செய்யுங்க. எனக்கு உமக்கு பயப்படுற பயம் வேணுமே ஆண்டவரே. நான் உமக்கு பயப்படுற பயத்தின் ஆவியை எனக்கு தாங்க. பதில் சொன்னாங்க ஏசாயா 11ஆம் அதிகாரம். நம்முடைய இருதயங்களே பதித்து வைத்துக் கொள்ளக்கூடிய வசனங்கள்ங்க. ஏசாயா 11ஆம் அதிகாரம் 817ஆம் பக்கம். 11ஆம் அதிகாரம். ஈசா என்னும் அடிமரத்திலிருந்து ஒரு துளிர் தோன்றி அவன் வேர்களிலிருந்து ஒரு கிளை எழும்பி செழிக்கும். 2ஆம் வசனம், ஞானத்தையும் உணர்வையும் அருளும் ஆவியும், ஆலோசனையும் பலத்தையும் அருளும் ஆவியும், அறிவையும் கர்த்தருக்கு பயப்படுற பயத்தையும் அருளும் ஆவியுமாகிய கர்த்தருடைய ஆவியானவர் அவர் மேல் தங்கியிருந்தார். இப்படி ஆண்டவருடைய அந்த பிதாவின் ஆவியானவர் இயேசுவின் மேல் தங்கியிருந்தாருங்க. ஆண்டவரே, நான் கேட்டப்ப உற்சாகம் அடைஞ்சேன். ஆண்டவருக்கு பயப்படுகிற ஒரு ஆவி நமக்கு உண்டாகணும். ஏதோ சபையில் வந்தால் மூத்த சகோதரர்கள் சொல்கிறாங்க, நம்மளை கண்டிக்கிறாங்க, அவர் நம்மளை பார்க்குறாரு, மற்ற உலகத்தாரை நான் பார்க்குறான்னு சொல்லி அந்த பயம் வேண்டாங்க. ஆண்டவரே, உங்களுக்கு பயப்படுகிற ஒரு ஆவி எனக்கு வேணுமே. கர்த்தருக்கு பயப்படுகிற அந்த ஆவியை நீங்க எனக்கு தாங்க ஆண்டவரே. நாம் கர்த்தருக்கு பயப்படுறோம்னா தேவன் மெய்யாகவே அவரை தேடுகிறவர்களுக்கு தம்முடைய ஆவியை தர வல்லவராக இருக்கிறாருங்க. நீதிமொழிகள் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம். அதில் எப்படி நீதிமொழிகள் 2ஆம் அதிகாரத்தில் எப்படி இருக்கு பாருங்க. 2:1, என் மகனே, உன் செவியை ஞானத்திற்கு சாய்த்து உன் இருதயத்தை புத்திக்கு அமைய பண்ணும் பொருட்டு என் வார்த்தைகளை ஏற்றுக்கொண்டு. நாம் நின்று நிதானமாக படித்தோம்னா நமக்கு நல்ல காரியங்கள் விளங்கும். என் வார்த்தைகளை ஏற்றுக்கொண்டு என் கட்டளைகளை உன்னிடத்திலே பத்திரப்படுத்தி ஞானத்தை வா என்று கூப்பிட்டு, ஆண்டவராக இயேசுவே ஞானத்தை வா என்று கூப்பிட்டு புத்தியை சத்தமிட்டு அழைத்து. இதெல்லாம் நமக்கு உண்டாகணும்னா நமக்கு முழு இருதயம் உண்டாகணும். ஆண்டவரே, சத்தமிட்டு அழைத்து அதை வெள்ளியை போலே நாடி புதையல்களை தேடுகிறத போல நான் தேடுவாயாகில் அப்பொழுது கர்த்தருக்கு பயப்படுதல் என்னதென்று நீ உணர்ந்து தேவனே அறியும் அறிவை கண்டடைவாய். கர்த்தர் ஞானத்தையும் தருகிறார், அவர் வாயினின்று அறிவும் புத்தியும் வரும். இப்படி நம்முடைய வாழ்க்கையில் நாம் ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே, என்னுடைய இருதயத்தில் தேவனை தேடுகிற உணர்வும் உற்சாகமும் நம்பிக்கையும் ஆண்டவரே நாளுக்கெல்லாம் பெருகணும். ஆண்டவரே, சபையில் வந்தால் கேட்டது போல பத்திரமான ஒரு சபையில் நான் பாதுகாப்பாக இருந்து, இது பூமியில் நமக்கு நாம் பாதுகாப்பாக இருக்கிறதா நினைக்கலாம். ஆண்டவரே, நான் நித்தியத்துக்கு வரணுமே. இயேசுவோடு கூட இருந்த 12 பேரும் பாதுகாப்பாக தான் இருந்தாங்க. ஆனால் ஒருத்தர் வீணாக போயிட்டார். ஆண்டவரே, அந்த ஒரு ஆளாக நானாக இருக்கக்கூடாது. ஆண்டவரே, நான் நித்தியத்தை பார்க்கிற மனுஷனாய், ஆண்டவரை ஆதாயப்படுத்திக் கொள்ளக்கூட மனுஷனாய், இந்த வாழ்க்கையில் வருகிற எல்லாவற்றிலும் நான் நேர்மையுள்ளவனாய் வாழணுமே. நம்முடைய இருதயத்தில் எப்பொழுதும் நாம் ஆண்டவருக்கு பயந்து வாழ பழகணும். நம்மளிடத்துல ஒன்றுமே இல்லாதப்ப நாம் சபைக்கு வந்து ஆண்டவரை தேடி சிறுமையிலே நாம் ஆண்டவரத்தில் வரும்பொழுதெல்லாம் நம்முடைய இருதயம் பக்குவமாய் செம்மையாக இருந்தது. காலங்கள் போகுது, வருஷங்கள் போயிட்டு 20 வருஷமாயிட்டு இன்னைக்கு நான் சீனியர். எனக்கு இப்போ கர்த்தருக்கு பயப்படுற பயம்லாம் இல்லாமல் போயிடுது. ஆண்டவரே, நான் அப்படி வாழக்கூடாது. ஆண்டவரே, உமக்கு பயந்துற உதவி செய்யுங்க. சவுல் தாவீது நம்ம எத்தனையோ முறை கேட்டிருக்கோங்க. சவுல் பெரிய பாவமே செய்யல, தாவீது பெரிய பாவங்கள்லாம் செய்தார்.
ஆனா தாவீதோட ஆவியை தேவன் தொட்டு எடுத்த உடனே ஆண்டவர்கிட்ட கதறாரு தாவீது, ஆண்டவரே பரிசுத்த ஆவியை என்னை விட்டு எடுத்துறாதீங்க, நான் இப்படி போயிடுவோன்னு சொல்லி கதறாரு. ஆண்டவர் அவனுடைய இருதயத்தையும் பார்க்குறாரு, சவுலையும் பார்க்குறாருங்க. சும்மா 2 வருஷம் தான் அது சவுல் ராஜாவாகி காரியங்களே தப்பு பண்ணிடுறாரு. சாமுவேல் வந்து பலி செலுத்துறதுக்கு முன்னாடி சாமுவேல் அவரு கை நீட்டி அவருடைய ஆடையை கிழிச்சிடுறாரு. நான் நேற்று படித்து மிகவும் உற்சாகம் அடைஞ்சேன். 1 சாமுவேல் புஸ்தகம் 1 சாமுவேல் 2 சாமுவேல் 1ஆம் அதிகாரம். அங்க எப்படி சரி 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரம். 1 சாமுவேல் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம். அங்க காரியங்களை செய்து 2 சாமுவேல் 15:11 நான் சவுலை ராஜாவாக்கினது எனக்கு மனஸ்தாபமாய் இருக்கிறது, அவனை என்னை விட்டு திரும்பி. ஆண்டவருடைய இருதயம் அவன் மேல இருந்தெல்லாம் அவன் சொன்னதுக்கு கீழ்ப்படியிலிங்க. திரும்பி என் வார்த்தைகளை நிறைவேற்றாமல் போனான் என்றார். அப்பொழுது சாமுவேல் மனம் நொந்து ராம் முழுவதும் அழுகிறார். சரி, மறுநாள் காலையில போய் காரியங்கள் செய்யும்போது நமக்கு அந்த காரியங்களெல்லாம் திரும்பி அடுத்த காரியங்கள் செய்கிறாரு. ஆனால் அதையும் செய்ய மாட்டேங்கிறாரு சவுல். தொடர்ந்து காரியங்கள் தப்பு பண்ணிட்டே வருகிறார். சொல்லிட்டு வந்து ஆண்டவர் உன்னை புறக்கணிச்சிட்டார் சொல்றார். 23ஆம் வசனம். இரண்டகம் பண்ணுதல் பில்லி சூரிய பாவத்திற்கும் முரட்டாட்டம் பண்ணுதல் அவபக்திக்கும் விக்கிரக ஆராதனைக்கும் சரியாக இருக்கிறது. நீர் கர்த்தருடைய வார்த்தையை புறக்கணித்தபடியினால், ஆண்டவருடைய வார்த்தை வரும்பொழுது அதை நான் புறக்கணிச்சிட்டா போதும், வேற ஒண்ணுமே செய்ய வேண்டாம். ஆண்டவரே நான் கீழ்ப்படியாம இருந்துட்டா போதும், ஆண்டவரும் அவருடைய காரியங்களை சரியா நடத்துவாங்க. நம்மை செம்மையாய் கொண்டிருப்போ தேவன் நம்மை கடைநிலை வரைக்கும் நம்மை தள்ளி நம்மை சுத்தப்படுத்த தான் ஆண்டவர் விரும்புகிறார். இவன் ராஜாவா இருந்த சவுல் கேட்கல, உம்முடைய வார்த்தையை புறக்கணித்தபடினாலே அவர் உண்மை ராஜாவா இராதபடிக்கு புறக்கணித்து தள்ளினார் என்றான். அப்பொழுது சவுல் சாமுவேல் நோக்கி, நான் கர்த்தருடைய கட்டளைகளையும் உம்முடைய வார்த்தைகளையும் மீறினதாலே பாவம் செய்தேன். நான் ஜனங்களுக்கு பயந்து அவர்கள் சொல்லை கேட்டேன். அவன் சொல்றதெல்லாம் முழுக்க முழுக்க போய் ஜனங்கள் சொல்லி ராஜா கேட்கவே மாட்டார். ஒரு தகப்பனும் தாயும் என் பிள்ளை அப்படி சொல்லிட்டான் பிரதர், சமுதாயத்தில் என்னோட கூட வேலை செஞ்சவங்க அப்படி சொல்லிட்டாங்க, அதனால நான் அப்படி நடந்துக்கிட்டேன். இல்லவே இல்லை ஆண்டவரே, நான் விரும்பிட்டேன் ஆண்டவரே, நான் அந்த பாவம் செய்யவும் அந்த காரியங்கள் செய்யவும் தப்பு என் மேலே தான் ஆண்டவர் சொல்லி நேர்மையாக எடுத்துக்க தெரியல. ஜனங்கள் சொன்னாங்க, ஜனங்கள் மேலே பழியை போடுறாரு சவுல். போட்டுட்டு இப்போ நீங்கள் என்ன செய்கிறீங்கன்னா பாவம் செய்யணும்னு சொல்லிட்டு, இப்போது நீதி என் பாவத்தை மன்னித்து நான் கர்த்தரை பணிந்து கொள்ளும்படி என்னோட கூட திரும்பி வாங்க அப்படின்னு சொல்லி கட்டாயப்படுத்துறாரு சாமுவேலை. சாமுவேல் சவுலியை பார்த்து, நான் உம்மோடு கூட திரும்பி வரமாட்டேன். ஆண்டோட ஆவியானவர் சொல்றாரு, நான் உன் கூட வரவே மாட்டேங்கிறாரு. கர்த்தருடைய வார்த்தை நீர் புறக்கணித்தீர், நீர் இஸ்ரவேல் மேல் ராஜாவாகிறபடி கர்த்தர் உம்மையும் புறக்கணித்து தள்ளினார் என்றான். அதெல்லாம் சவுலுக்கு காதலே வீழலிங்க. தைரியமா இருக்கிறாரு. சாமுவேல் என்ன சொன்னாலும் சவுல் கேட்கறத போல இல்லை. உடனே சாமுவேல் திரும்புறாரு. போகும்படி சாமுவேல் திரும்புகிற போது நான் போறேன்னு சொல்லிட்டு கிளம்புறாரு. உடனே அவர் என்ன செய்யறாரு, அவன் சால்வையின் தொங்கலை பிடித்து கொண்டான். பிடிச்சி போகாத நீ பிடிச்சி இழுக்கிறார். சால்வையின் தொங்கல் 2ஆக கிழிஞ்சு போயிடுது. அப்பொழுது சாமுவேல் அவனை நோக்கி, கர்த்தர் இன்று உம்மிடத்திலிருந்து இஸ்ரவேலின் ராஜ்யத்தை கிழித்து போட்டு உம்மை பார்க்கலும் உத்தமனாய் இருக்கிற உம்முடைய தோழனுக்கு அதை கொடுத்தார். உம்மை பார்க்கலும் உத்தமனாய் இருக்கிற தாவீதுக்கு அதை கொடுத்தார். அதுக்கு அடுத்த வசனம் பாருங்க, எப்படி அருமையா இருக்கு. இஸ்ரவேலின் ஜெயபலமானவர் பொய் சொல்லுகிறதும் இல்லை, தாம் சொன்னதை பற்றி மனஸ்தாபப்படுகிறதுக்கும் இல்லை, மனம் மாற அவர் மனுஷன் இல்லை. கடுமையான வார்த்தைகள் அங்க சாமுவேல் சவுலுக்கு சொல்ல வேண்டியதா இருக்கு. ஒன்ன மாதிரி இல்லை ஆண்டவர் என்ன சொன்னாரோ அது அப்படிதான் நடக்கும். ஜெயபலமானவர் பொய் சொல்ல மாட்டார், தாம் சொன்னதை பற்றி மனஸ்தாபப்படுகிறது இல்லை, மனம் மாற தேவன் மனுஷன் அல்ல. அப்படி இவ்வளவு சொன்ன பிறகு நீங்க ஜனங்களுக்கு முன்னால என்ன கனம் பண்ணுங்கன்னு சொல்லி தான் சவுல் சாமுவேலை கொண்டு போய் கனம் பண்ண வைப்பாரு. இப்படி நம்மளோட வாழ்க்கையில எப்பொழுதுமே ஆண்டவரே, நான் உங்களுக்கு பயப்படுறேன் ஆண்டவரே, இந்த சூழ்நிலைகள் மத்தியில் நான் சாக்கு போக்கு சொல்லி வாழக்கூடாது ஆண்டவரே, நான் பேழைக்குள்ளா இருக்கிறேன். கேட்டோம்ல அருமையாய், நோவா கட்டண பேழை போல சபை பேழை. இந்த பேழை தண்ணி மேல மிதக்குது, ஆனா தண்ணி இதுக்குள்ள வராம நோவா செய்தது போல ஆண்டவரே, இந்த உலகத்துக்குள்ள நான் வாழுறேன் ஆண்டவரே, பாவம் எனக்குள்ளாய் வரக்கூடாது ஆண்டவரே. அது பாவம் இன்னைக்கு வர்றது லேசா இருக்கும்,
நாளடைவில் அது என்னை அழிச்சு போட்டுற ஆண்டவரே. எப்படி சின்ன கரையான் வந்து இவ்வளோ பெரிய ஜன்னலையும் நிலையும் அரிச்சு போட்டுறது போல ஆண்டவரே, என்னோட வாழ்க்கையில் பாவம் உள்ள வர இடம் கொடாமல் இருக்க உதவி செய்யுங்க. அனுதினமும் நான் விழித்திருக்க உதவி செய்யுங்க. கர்த்தருக்கு பயப்படுகிற அந்த பரிசுத்த ஆவியின் வல்லமை எனக்கு தாங்க ஆண்டவரே. அருமையாக நம்ம நடத்துகிற தேவதாசர்களுக்காக நாம் இதயத்தில் ஆழத்திலிருந்து நன்றி சொல்லணுங்க. கொல்லாதவர்களாய், எத்தர்களாய், மோசம் போக்குகிற மனுஷர்களாய் நாம் வாழ்ந்தோம் ஆண்டவரே. மிக உன்னதமான சபையில் எங்களை வந்து வச்சிருக்கீங்க ஆண்டவரே. நாங்கள் செம்மையும் உண்மையமான அந்த ஆண்டவரை எங்கள் இருதயங்களை ஆழமாய் நம்பிட உதவி செய்யுங்க. ஆண்டவருக்கு விரோதமாக நான் புறக்கணிக்காமல் வார்த்தைகளை புறக்கணிக்காமல் இருக்க உதவி செய்யுங்க. உங்களுடைய வார்த்தைகளை உங்களுடைய ஆலயத்திலிருந்து நீங்கள் பேசுறீங்க ஆண்டவரே. நாங்கள் கேட்டு மனம் திரும்பி விடுகிறோம். எங்களை அந்தரங்க வாழ்க்கையிலே பயத்தோடும் கண்ணீரோடும் ஜெபித்து இடத்துல வர ஒப்புக் கொடுக்கிறேன் ஆண்டவரே. ஒவ்வொரு நாளும் இப்படி நம்முடைய வாழ்க்கையில அனுதினமும் நாம் ஆண்டவரத்திலிருந்து நாம் இருதயங்களை ஊற்றி ஜெபிக்கும் பொழுது நம்முடைய ஜெபங்களை ஆண்டவர் கேட்பாருங்க. விசுவாசமுள்ள ஜெபம் பிணியாளியை குணமாக்கும். ஆண்டவரே, நான் விசுவாசமா ஜெபிக்க உதவி செய்யுங்க ஆண்டவரே. என்னிடத்துல உள்ள நிர்விசாரம் ஒழிந்து போகட்டும். ஆண்டவருக்கு என்னிடத்துல எப்பொழுது முதலிடம் கொடுக்க உதவி செய்யுங்க ஆண்டவரே. ஆபிரகாம் குறித்து நாம் நல்லா நம்ம தியானிச்சோம். 25 வயசு வாலிபனை கொண்டு வந்து கட்டி அந்த காரியங்களை செய்யும்பொழுது அந்த வாலிபன் என்ன செய்யறான்னா, எங்க அப்பா எது செஞ்சாலும் சரியா தான் செய்வாரு. அப்பாவுக்கு விரோதமாக முரட்டாட்டம் பண்ணாமல் அந்த வாலிபர் அந்த கட்டையிலேயே படுத்து கிடக்கிறாருங்க. எங்கள் அப்பா கட்டி என்னை வெட்ட போறாருன்னா எங்கள் அப்பாவுக்கு ஆண்டவர் பேசி இருக்கிறாரு, ஏதோ என்னோட வாழ்க்கையில் செய்ய போறாரு. அவன் 22-25 வயசு வாலிபன் எழுந்து தாத்தாவை அந்த 105 வயசு ஆபிரகாமை தள்ளி விட்டுட்டு ஓடி போயிருக்கலாம். தகப்பனுக்கு கீழ்ப்படுகிற பிள்ளைகளாய், சகோதரிகளாய், ஆண்டவரே என்னோட வாழ்க்கையிலே நான் நீதியாய் வாழ என்னை நீ சபையில் வச்சிருக்கீங்க ஆண்டவரே. இந்த சிறு பிரயாயத்திலே என்னுடைய தாய்க்கும் தகப்பனுக்கும் கீழ்ப்படிந்த உதவி செய்யுங்க. முரட்டாட்ட ஆய்வு வேண்டாம். 25 வயசு வாலிபான ஒரு வயசான 105 வயசான ஆபிரகாம் கட்டுறாருன்னா சும்மா தள்ளி விட்டாலே ஆபிரகாம் கீழே விழுந்துருவாரு. ஆனால் அந்த வாலிபனாகிய ஈசாக்கு தேவன் என் தகப்பனோடு பேசியிருக்கிறார். என் தகப்பனின் தேவன் என் தேவன் அப்படின்னு சொல்லி ஆழமாய் நம்பி ஒப்பு கொடுக்குறாருங்க. அந்த வாலிப பிராயத்தில் ஈசாக்கு தன்னை ஒப்பு கொடுக்கிறார். அதுக்கு பிறகு தான் ஈசாக்கு விதைக்கிறார். 100 மடங்கு தேவனாலே ஆசீர்வாதத்தை அனுபவிக்கிறார். இப்படி நம்முடைய வாழ்க்கையில் நாம் சின்ன சின்ன காரியங்களே நாம் தகப்பனுக்கும் தாய்க்கும் வாலிபத்திலே பெற்றோர்களை சிறு பிள்ளைகளாக நாம் கீழ்ப்படிந்தால் போதும், தேவன் பொறுப்படுத்திக் கொள்வார். எங்க அப்பா தான், எங்க அப்பா நம்புற ஆண்டவர் என் ஆண்டவர். நகோமி ரூத்து போல என் மாமியார் நம்புற தேவன் என்னுடைய தேவன். இனிமேலுக்கு நீங்க இதை குறித்து என்கிட்ட பேசக்கூடாது. மாமியாரே, நகோமியே, நீங்க இன்னுமே அங்க போய் இங்க போனீங்கன்னு சொல்லவே கூடாது. நான் இந்த ஆண்டவரை தான் பின்பற்றுவேன். நீங்க எங்க சாகுறீங்களோ அங்கதான் நான் சாவேன். உண்மை பின்பற்றுகிறேன், நான் நம்முடைய ஜனம் அப்படின்னு சொல்லி உறுதியான ஒரு நம்பிக்கையை நாம் ஆண்டவர் மேல வைக்கணுங்க. இப்படி வச்சு வாழ்ந்தோம்னா நம்முடைய காரியங்கள் செம்மையாகவே தேவனுக்கு நாம் தெரியப்படுத்தலாம். ஆண்டவரே, இதெல்லாம் என்னோட ஆழத்துல, இருதயத்தின் ஆழத்தில் உருவாகணும் ஆண்டவரே. ஏதோ நான் கேட்டது போல நடிகனாய் வந்து கடந்த காலங்களில் நேற்று வரைக்கும் கூட நான் அப்படி இருந்திருக்கலாம். ஆண்டவர் அதை குறித்து யோசிக்கிறீங்க. இன்று அவருடைய சத்தத்தை கேட்பீர்களாகில் ஆண்டவரே, நான் என் இருதயத்தை கடினப்படுத்தாதற்கு உதவி செய்யுங்க. நான் இதெல்லாம் ஜெயிச்சிடுன்னு சொல்லி பேசலைங்க. நானும் எவ்வளவோ பலவீனம் உள்ள சகோதரன். நான் ஒரு நாள் நம்பிக்கையாக சொல்கிறேன், அதிகாலையில் எழுந்து ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்லி நான் நினைக்கிறேன், உற்சாகப்படுத்தக்கூடிய ஆள். காலங்கள் போக போக என்னால் அதிகாலை எழுந்திருக்கவே முடியல. ஒரு நாள் எங்கள் மனைவி என்னை கேட்டாங்க, நீங்கள் பெருசாக வீரப்பா மாற தட்டிட்டு போய் காலையில் எழுந்து ஜெபம் பண்ணுன்னு சொல்லியா, நீ எழுந்திருக்கிறியா நீ காலையில், நீ எழுந்து ஜெபம் பண்ணிட்டியான்னு என்கிட்ட கேட்டாங்க. சாரி, என்னால் முடியல, வர காலையெல்லாம் எழுந்து ஜெபிக்கிறதெல்லாம் வந்து முடியல அப்படின்னு சொல்லி நான் நேர்மையாக ஒத்துக்கொண்டேன். அதுபோல் நம்ம வாழ்க்கையில் பேசிக்கலாம் அநேக காரியங்கள, செயல்னு வரும்பொழுது ஆண்டவரே எனக்கு செய்ய உதவி செய்யுங்க. நானும் அப்படி ஆண்டவரை தேட தீவிரம் கொண்டு கடந்த காலம் வாலிபத்தில் நானும் தேடிக்கிட்டு தான் இருக்கிறேன். தேவனை தொடர்ந்து இப்படி தேடணும்னு விரும்புகிறேன். ஆண்டவரை தூக்கத்துக்கு இடம் கொடுக்க கூடாது. ஆண்டவரே, உற்சாகமுள்ள ஆவியாளர் நாம் ஜெபிக்க உதவி செய்யுங்க, தேட உதவி செய்யுங்க. முழு இதயமாய் ஆண்டவரை நான் நம்ப உதவி செய்யுங்கன்னு சொல்லி நாம் தாவீதை போல, இயேசுவை போல நாம் ஆண்டவரத்தில் வந்தால் மெய்யாகவே ஆண்டவர் நமக்கு அந்த பயப்படுகிற ஆவியை அருள்சிவாருங்க. கர்த்தருக்கு பயப்படுகிற அந்த ஆவியை, பரிசுத்த ஆவியை தேவன் நமக்கு தருவார். ஆண்டவரே, இந்த பூமியிலே நான் பாவம் என்ன நீதி என்ன நீங்கள் கற்றுக் கொடுத்துருக்கீங்க. ஆண்டவரே, உங்களுடைய வழிகளை நான் கடைபிடித்து வாழ உதவி செய்யுங்க. அசையாத நம்பிக்கை எனக்கு தந்திருக்கீங்க. ஆண்டவரே, தொடர்ந்து நான் ஆண்டவரே இந்த பூமியிலே வெளிச்சமாய் விளக்காய் வாழ என்னை அர்ப்பணிக்கிறேன். குழந்தைகளை, என்னுடைய பிள்ளைகளை நான் அர்ப்பணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி நாம் தைரியமாக நாம் ஆண்டவரத்தில் ஒப்பு கொடுத்தோம்னா போதுங்க. அது பிறகு மேற்கொண்டு நடத்துவதெல்லாம் தேவன் பொறுப்படுத்திக் கொள்வார். நம்முடைய வாழ்க்கையில் நம்பிக்கையை பெருக செய்கிற தேவன்
ஏதோ சட்டு புட்டுன்னு வந்தால் நமக்கு நாளைக்கே ஒன்று நடக்கணும்லாம் நம்ம எதிர்பார்க்க மாட்டோம். தேவனுக்கு அது தெரியும். ஆண்டவரே, நடுகிறனாலும் ஒன்றுமில்ல, நீர் பாய்ச்சுகிற யாராலையும் ஒன்றுமில்ல. ஆண்டவரே, என்னோட வாழ்க்கையில் விலை செய்கிற தேவனே, நீர் விலையை செய்வீர். இந்த வார்த்தைகளை ஏற்றுக்கொண்டு நான் கீழ்ப்படுகிற உதவி செய்யுங்க. வாலிபத்திலும் வாலிப தருணங்களிலும் என்னை அப்படியே ஒப்பு கொடுக்க உதவி செய்யுங்க. இப்படி நம்முடைய வாழ்க்கையை நாம் ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து வாழும்போது மெய்யாகவே நம்முடைய வாழ்க்கையில் சுபிட்சத்தை தேவனே கட்டளையிடுவார். முழு இதயத்தோடு என்னை தேடும்போது என்னை கண்டடைவீர்கள்னா ஆண்டவரை நம்மை தமக்கு வெளிப்படுத்துவாருங்க. இப்படி நல்ல ஆண்டவரை நாம் பற்றி கொண்டு வாழ தேவன் தொடர்ந்து நமக்கு உதவி செய்கிறார். நாம் சோர்ந்து போக வேண்டாம். ஆண்டவரை நான் இப்படி தேடி ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் நமக்கு சொல்லுகிற செய்கிற காரியங்களிலே நாம் அதை சீரியஸாக எடுத்துப்போம், தீவிரமாக எடுத்துப்போம், எச்சரிக்கையாக எடுத்துப்போம். நம்ம கடைசியாக கேட்டோம், சகோதரி ஆனி பூனன் சொன்னாங்க, தன்னுடைய குடும்பத்தில் 9வது பொண்ணு சகோதரி ஆனி தன்னுடைய திருமண காரியத்தையும் நான் ஆண்டவருடைய பலிபீடத்தில் வச்சுட்டேன் அப்படின்னு சொல்லி காரியங்களை சொல்லும்போது மிகவே அருமையான சாட்சியை நம்ம இருதயங்களிலே பற்றி பிடிச்சிருக்கோம். எனக்குன்னு ஒன்று வேண்டாம் ஆண்டவரே, அந்த 8 பிள்ளைங்களுக்கும் நான் தாயாக இருக்க என்னை அர்ப்பணிக்கிறேன்னு சொல்லி அவங்க ஜபிக்கிறாங்க. தேவன் ஆனால் திட்டங்களை பொறுப்படுத்திக் கொள்கிறாங்க. கடைசியாக சொன்னாங்களா, 8 பிள்ளைகளோட திருமணத்தையும் அந்த சகோதரி ஆணிப்பனோட அம்மா பார்த்துட்டு தாங்க அவங்க இறந்ததாக சொல்லி நமக்கு சாட்சி சொன்னாங்க. இப்படி தேவன் பொறுப்படுத்த கொண்ட இந்த வாழ்க்கையை நாம் முழுவதுமாய் தேவனுக்கே நம்மை ஒப்புக் கொடுக்கும் பொழுது மேலான காரியங்களை தேவன் பொறுப்படுத்திக் கொள்வார். அருமையான புருஷனை சகோதரிக்கு தந்து திருச்சபை முழுக்க குடும்பங்களை உருவாக்குகிற மேலான ஒரு காரியத்தை தேவன் செய்து காட்டியிருக்கிறார். ஏதோ நமக்கு வந்து போய் நம் கதை மாதிரி படிக்க மாட்டான். ஆண்டவரே, கண்களால் காணுகிறேனே, என் காதுகள் அவருடைய வார்த்தைகளை கேட்குது. ஆண்டவரே, நான் நடிகனாய் மாய்மாலக்காரனாய் இராமல் இருக்க உதவி செய்யுங்க. எனக்கு கொடுத்திருக்க அதிகாரத்துக்கு கீழ்ப்படி உதவி செய்யுங்க. அவங்க எப்படியோ அப்படி இருக்கட்டும், அவங்களோட காரியங்களுக்கு வேண்டாம், நான் நேர்மையாக நடக்க உதவி செய்யுங்க. தகப்பனுடைய நிர்வாணத்தை மூடுகிற மனுஷனா நான் பிள்ளையா இருக்கணுமே. நான் நோவாவை குறித்து இப்படி தான் தியானிச்சேன். நோவா குடிச்சிட்டு கிடக்கிறாரு. ஒரு பையன் போய் பார்த்துட்டு வந்து அப்பா குடிச்சிட்டு கிடக்கிறாங்கிறது 2 தம்பிகிட்டையும் அண்ணன் தான் சொல்கிறான். தப்பே இல்லையே, நம்முடைய மனுஷிக எண்ணத்தில் தப்பு உள்ளது போல தான் தெரியும். ஆண்டவரே, அவன் என்ன பாவம் செய்கிறான், அவர் என்ன பாவம் செய்கிறாரு சொல்லி நாம் பிறருக்கு காரியங்களை அசிங்கப்படுத்தாமல் அந்த 2 சகோதரர்கள் வந்து அவங்க தகப்பனுடைய நிர்வாணத்தை பார்க்காமலே தகப்பனுடைய நிர்வாணத்தை மூடி தேவனாலே ஆசீர்வாதத்தை பெற்றாங்க. அதுபோல் நம்முடைய வாழ்க்கையில் பிறருடைய காரியங்களை நாம் வெளிச்சம் போட்டு காட்ட வேண்டாம். ஆண்டவரே, நீங்கள் பார்த்துங்க, உடையவங்கள்ட்ட சொல்ல வேண்டியவங்கள்ட்ட நான் சொல்கிறேன். ஆண்டவரே, பிறரை நான் நிர்வாணப்படுத்தி பார்க்க விரும்பல ஆண்டவரே. ஏன்னா ஆண்டவரும் அப்படி விரும்பலை. ஆதாம் பாவம் செஞ்சவனே ஆதாமை கூப்பிட்டு, ஆதாமே நீ எங்கே இருக்கிறேன்னு கேட்குறாரு. நான் மரத்துக்கு பின்னாடி ஒளிஞ்சிக்கிட்டு இருக்கான்னு சொல்லியிருக்கலாம் ஆதாம. நான் நிர்வாணியாக இருக்கிறதுனால ஒளிஞ்சிக்கிட்டேன்னு சொல்லி ஒரு வார்த்தையை சேர்க்கிறாரு. ஆண்டவர் உடனே கேட்குறாரு, உன்னை நிர்வாணி என்று உன்னை வெட்கப்படுத்தினது யார் அப்படின்னு சொல்லி கடுமையாக எங்கள் சாத்தான் நம்மளை, நீ நிர்வாணி, ஒன்றுக்கும் லாய்க்கு இல்லாதாலே, நீ புரோஜனம் இல்லாதாலே, சும்மா சபையில் வந்து நடிக்கிற ஏமாத்திரன்னு சொல்லி நம்மளை குற்றப்படுத்துவாங்க. ஆண்டவரத்தில் நாம் வந்து வேண்டவே வேண்டாம். ஆண்டவரே, நீ குற்றங்களை மன்னிக்கிற தேவன், இறக்கப்படுகிற தேவன், நீதியின் தேவன், நம்பிக்கையின் தேவன், உங்களிடத்துல வந்திருக்கிற ஆண்டவரே என்னை புதுப்பிச்சிருங்கன்னு சொல்லி நாம் இருதயங்களை அப்படி திருப்பும் பொழுது நம்மளோட வாழ்க்கையில மகிழ்ச்சி உண்டாகுங்க. நாம் எதிர்பார்க்கணும், ஆண்டவர் நம்ம மேல் வச்சிருக்கிற எதிர்பார்க்கிற முடிவுகள் அது தீமைக்கல்ல, சமாதானத்துக்கு ஏதுவானவைகளை, அது நன்மைக்கு தான். இப்படி நம்மளோட வாழ்க்கையை தொடர்ந்து நாம் ஆண்டவருக்கு அர்ப்பணித்து ஒவ்வொரு நாளும் நமக்காகவும் நம்முடைய பிள்ளைகளுக்காகவும் குடும்பத்துக்காகவும் நாம் கருத்தாய் ஜெபம் பண்ணி ஆண்டவரத்தில் ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே, இந்த குடும்பத்தை நடத்த எனக்கு ஞானத்தை தாங்க, பிள்ளைகளை நடத்த ஞானத்தை தாங்க, இந்த சமுதாயத்திலே வாழ உதவி செய்யுங்க, கபடி இல்லாதவனாய் வாழ உதவி செய்யுங்க, வினாவா இருக்க உதவி செய்யுங்க. கடந்த நாள் சொன்னது போல புத்தியிலே குழந்தை, துர்க்குணத்திலே குழந்தையா இருக்கணுமே, புத்தியிலே தேறினவனா இருக்கணும். சும்மா உலகம்னு போனோம்னா நான் குழந்தை போல போய் உலகத்தில் கலந்துடக்கூடாது. சபன் வந்தால் பெரிய புத்திசாலி போல நான் வாழ்ந்துடக்கூடாது. ஆண்டவரே, துர்க்குணத்திலே நான் குழந்தையாகவும் புத்தியிலே தேறினவனாகவும் மாறிவிட என்னை அர்ப்பணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி நாம் மாறுவோம். தேவன் தொடர்ந்து இப்படி வாழ்கிற நமக்கு அவருடைய ஆவியை வல்லமையாய் நமக்கு அவர் தர விருப்பமாக இருக்கிறாருங்க. பயப்பட வேண்டாம். நாம் ஆண்டவரே, இந்த நாளிலும் சபை கூட நாங்கள் வந்திருக்கணும். ஆண்டவரே, பாவட்டக்குடி, காட்டுச்சேரி, எல்லா இடத்துலையும் நம்ம இன்னைக்கு சபைக்கு வந்திருக்கிறோம். சந்தோஷம். அப்படி செய்தி நாம் கேட்க ஆண்டவர் நம்மை கூட்டி சேர்த்திருக்கிறார். இப்படி நல்ல வாய்ப்பை நமக்கு தேவன் தந்து தடையில்லாமல் ஆண்டவர் இந்த ஒளிபரப்பை நமக்கு தந்ததற்காக நாம் யாவருமா எழுந்து நின்று கேட்ட வார்த்தைகளுக்கு நாம் நன்றி சொல்லி அடுத்து தொடர்ந்து அறிவிப்புகளை கேட்டு நாம் கலந்து சொல்லலாம். நாம் யாவருமாய் கேட்ட வார்த்தைகளை மனதில் கொண்டு நாம் யாவருமாய் தேவனுக்கு நன்றி சொல்லலாம்.
எங்கள் நல்ல பிதாவே துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரை கேட்ட வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நீர் எங்களோடு பேசின நம்முடைய வார்த்தைகளை, ஜீவனுள்ள வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். விசேஷமாய் சகரியா குணன் சகோதரி மூலமாக நீர் எங்களோட இடைப்பட்டீர், அதற்காக நன்றி. ஆண்டவரே, உங்களுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம் என்று சொல்லி சபையில் நீர் எங்களை வைத்து வைத்திருக்கிறீரே, கொடான ஒரு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, உங்களுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக வேண்டிக் கொள்கிறோம். இரக்கமாக இருங்க, தயவாக இருங்க ஆண்டவரே, பொறுப்படுத்திக் கொள்ளுங்க ஆண்டவரே. நான் ஜெபிக்கலாம். ஆமென், ஆமென், ஸ்தோத்திரம். நன்றி, நன்றி, ஸ்தோத்திரம். ஆமென், ஆமென். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம். ஆமென், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆமென், ஆமென். விசேஷமாக இந்த நாளில் கூட நமக்கு இந்த ஒளிபரப்பில் எந்த வித தடையும் இல்லை. சகோதரர்கள் நல்லபடியாக அதை காலையிலே வந்து நமக்குன்னு ஆயத்தப்படுத்தி அநேக காரியங்களை செய்து இதுக்கு உதவி செய்த சகோதரர்களுக்கு நாம் நன்றி சொல்லி, விசேஷமாக நம்மை சகோதரர் கேட்டுக்கொண்டது போல சகோதரர் சகரியா புரன் அவருடைய மனைவிக்கு ஆண்டவர் சுகபலத்தை கட்டளையிட்டு ஆயுசு நாட்களில் கூட்டி கொடுக்கும்படிக்கு நாம் யாவருமா கூட ஒரு நிமிஷம் ஜெபிக்கலாம். யாவருமே சேர்ந்து ஜெபிக்கலாம். நல்ல பிதாவே துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். விசேஷமாக இந்த நாள் கூட ஆண்டவரே, நீர் எங்களுக்கு ஆண்டவரே நல்ல வார்த்தைகள் மூலமாக எங்களை உற்சாகப்படுத்தினீர். சகோதர குடும்பத்தை உடைய நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறோம். ஆண்டவரே, திருச்சபையா, நாங்கள் காரைக்கால் திருச்சபையா இயேசு நாமத்தினால் ஆசீர்வதிக்கிறோம். உங்களுடைய நாமத்தை மேம்படுத்துங்க ஆண்டவரே. சகோதரனுக்கும் சகோதரிக்கும் நீடித்த ஆயுசை கூட்டித்தர முடியாது வேண்டிக் கொள்கிறோம். இன்னும் அநேக சபைகளுக்கு உற்சாகமுள்ள வார்த்தைகளை சொல்லி நம்பிக்கை பெருக செய்யுங்க ஆண்டவரே. உங்களுடைய நாம மேம்பட வேண்டிக் கொள்கிறோம். இரக்கமாக இருங்க, தயவாக இருங்க, பொறுப்படுத்திக் கொள்ளுங்க ஆண்டவரே. இயேசு நாமத்தினால் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். நான் உட்காரலாம்.